ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு வீடியோவை எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நான் இதோட லிங்க் வீடியோவுக்கு நடுவில் தான் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதில் கொடுக்கும்போது ஷேப்ஸ் குறைய இருக்கும். அதில் ஸ்கொயர் ஷேப் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துருங்க. அது கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த வீடியோவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப்பை 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா நான் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருக்க அந்த ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். இனி மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வீடியோவை கரெக்டாக பாருங்கள். இனி நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டில் கொண்டு விடும். அதில் நியூ சீரியஸ் 14 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்போது இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடச்சிரும். தென் இதில் கொடுத்துருக்க ஃபாண்டை ஆட் பண்ணுங்கள். ஃபாண்டை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் வச்சுக்கலாம், இல்லைன்னா இதே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதில் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை நான் கொடுத்துருக்க ஃபோட்டோவை மாற்றிட்டு உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு சில ஃபோட்டோவில் எடிட் குரூப் அந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் எடிட் குரூப்பில் போய் தான் சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.